ஆன் பண்ணிங்களா? குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வந்து டிவிஎஸ் சூப்பர் 110. இதில் மொத்தம் வந்து 4 வேரியன்ட் இருக்குது, 6 கலர் ஆப்ஷனில் வரும். பேசிக் மாடல் வந்து எஸ்எம்டபிள்யூ இதில் வரும். 2வது மாடல் வந்து ட்ரம் ஆலாய், 3வது ட்ரம்லேஸ் ஸ்மார்ட் கனெக்ட், 4வது டிஸ்க் ஸ்மார்ட் கனெக்ட். இப்போ பார்க்க போகிற வேரியன்ட் வந்து டிஸ்கில் ஸ்மார்ட் கனெக்ட். ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச் அலாய் வீல் வரும். வித் 220mm ரோட்டோமீட்டர் டிஸ்கோட வரும். ரோட்டோமீட்டர் டிஸ்க் கொடுத்துருக்கனால லாங்காக போகும்போது வந்து டிஸ்க்கு ஹீட் ஆகாது, டிஸ்கோ லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கனால பஞ்சர் ஆனாலுமே கொஞ்சம் தூரத்துக்கு சேஃபாக ஓட்டிக்கலாம். அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வரும். இதனால் மேடு பள்ளத்தில் போகும்போது சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த யூசேப் டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வண்டி பார்க்க கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். அப்போது பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால இந்த 2 பக்கமே பிளாக்ல வரதுனால இது பார்க்க வந்து லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்கனால நைட்டில் போகும்போதுமே வந்து வெளிச்சம் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்து ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் வரதுனால இது ஃபுல்லாமே டிஜிட்டல் டிஸ்பிளேல வரும். இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் கால் வருது, மெசேஜ் வருது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது போக ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி பார்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி, டிஸ்டன்ஸ் எம்டி 3 ஆப்ஷன் வரும். டிஸ்டன்ஸ் எம்டினா இப்போ இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்துக்கலாம். ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமினா ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினதில் எது ஆவரேஜ் ஸ்பீடோ அதை எடுத்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னு காட்டும். இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமினா இப்போ போகிற ஸ்பீடுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அதை பார்த்துக்கலாம். அது போக இங்கே வந்து ஸ்பீடு, ரியல் டைம் ஸ்பீடு பார்த்துக்கலாம். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப் வரும். இது வந்து நம்ம ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃபியூல் இண்டிகேஷன் வரும். இது வந்து 1 லிட்டர் கீழே வந்தாலே இந்த இது வந்து ஃபியூல் பம்ப் லைட் வந்து ஆஃப் ஆகி எரியும். அதுபோக இங்கே வந்து ரேஞ்ச் பார்த்துக்கலாம், எவ்வளோ ரேஞ்ச் போகுதுன்னு. அதுவும் டைம் இதெல்லாம் வந்துடும். அதுபோக ஃபியூல் பம்ப் லைட் வரும். இது வந்து சாவி ஆன் பண்ணோடனே எரியும், ஸ்டார்ட் பண்ணோடனே கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும். ஒருவேளை அது எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுபோக இன்டெலிகோ ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும். இது போட்டிருக்கனால இப்போ சிக்னல் இந்த மாதிரி இடத்துல நிற்கும் போது 1 நிமிஷத்துக்கு வண்டி அன்வான்டாக ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா அது வந்து தன்னாலே ஆஃப் ஆயிரும். மறுபடியும் பிரேக் மட்டும் பிடிச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். இப்போது பிரேக் லாக் வரும். பிரேக் லாக் இருக்கிறதுனால இது போட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்க இடத்துல சேஃப்டியாக வச்சுக்கலாம். அதுவும் போக மேடு பள்ளத்தில் நிப்பாட்டும் போது வண்டி வந்து கீழே போகாமல் இருக்கும். இப்போது ஃப்ரண்ட்டில் ஃபியூல் ஃபில்லிங் கொடுத்துருக்கனால கம்ஃபர்டபுளாக இருக்கும். இறங்கி பெட்ரோல் படுத்தாலும் அப்படியே முன்னாடி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை 2 லிட்டர் கோ பாக்ஸ் கொடுத்துருக்கனால மொபைல், பர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்போது சார்ஜிங் போட்டு வந்துடும். எமர்ஜென்சிக்கு வந்து ரன்னிங்கில் சார்ஜ் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து லெக் ஸ்பேஸ் வந்து 350mm கொடுத்துருக்கனால லார்ஜாக இருக்கும். நம்ம வந்து ஏதாவது திங்ஸ் ஏதாவது வச்சுனாலும் வச்சுக்கலாம். இப்போது பேக்கில் வந்து 33 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கனால டபுள் ஹெல்மெட், ஆஃப் சைஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். இல்லைனா ஹெல்மெட் போக ஏதாவது திங்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம். பின்னாடி வந்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக் அப்சர் கொடுத்துருக்கனால பில்லியனுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், பேக் பெயின் எதுவும் இல்லாமல். இப்போது சைஸ் ஆன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கனால சைஸ் ஆன் போட்டிருக்கும்போது ஸ்டார்ட் ஆகாது வண்டி. அதுபோக இதில் வந்து இண்டிகேட்டர் வந்து போட்டோம்னா ஒரு 20 செகண்டில் வந்து அதுவாக ஆஃப் ஆயிரும். அப்போலாம் ஒரு 100 மீட்டர் கிராஸ் பண்ணோடனே கட் ஆஃப் ஆயிரும். இப்போது பார்க்கிங் லேம்ப் இருக்கிறதுனால அசால் லேம்ப் கொடுத்துருக்கனால நைட்டில் நீங்கள் எங்கேயாவது ஓரமாக நிற்கும் போது இந்த லேம்ப் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா வந்து சேஃப்டியாக இருக்கும். இந்த வண்டியோட பவர் வந்து 7.91 bhp வித் 6500 RPM கொடுத்துருக்கனால பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ டார்க் வந்து 9.8 Nm கொடுத்துருக்கனால புல்லிங் பவர் வந்து நல்லாயிருக்கும். 2 பேர் 3 பேர் உட்காந்து போனாலுமே புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். வண்டியோட வெயிட் வந்து 105 கிலோனால பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.